ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி அரசல் புரசலாக ஒரு ஃபேக் நியூஸாக பரவி கொண்டு வந்தது. பிரியாணி சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி ஆண்மை குறைவு உண்டு பண்ணி விடுறது அப்படிங்கிற மாதிரியான சில போலி செய்திகள், வதந்திகள் பரவி கொண்டு வந்தது. அது சம்பந்தமான பல்வேறு தரப்பினர்கள் விளக்கங்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அது முறையான விளக்கங்கள் கிடையாது. ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டோ இவங்களுக்கோ இதுக்கான இது என்ன அப்படிங்கிறது தெரியாது, சரிங்களா? ஆனால் ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவர் என்ற முறைப்படியில் நம்ம இதற்கான சில விளக்கங்கள் கொடுப்பது சில அவசியமாக இருக்கிறது. ஆமாம், பொதுவாக வதந்திகளை பரப்புவது மிக தவறான ஒரு செயல். ஆமாம், அது எந்த வகையில் இருந்தாலும் சரி. ஆமாம், ஏன்னா வதந்திகள் நன்மையை விளைவிக்காது, தீமையை தான் விளைவிக்கும். தீ போல பரவி கொண்டு வரும், சரிங்களா? அந்த பிரியாணிங்கிற உணவுக்கு இந்த கருத்து உண்மையா இல்லையா, ரெகுலராக சாப்பிடலாமா இல்லையா அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஏற்கனவே முதல்ல சொன்னது மாதிரி இது ஒரு வதந்தி தான், சரிங்களா? அதனால் வதந்தியை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியது கிடையாது. யாரோ ஒருத்தன் கிளப்பி விட்டு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டு அதை கடந்து போவது தான் ஒரு சிறப்பு. ஆனால் இது வேறு ஒரு இது இல்லாமல் ஃபுட் இண்டஸ்ட்ரியை சார்ந்து இருக்கிறது, சரிங்களா? இந்த ஃபுட்டு இண்டஸ்ட்ரியை சார்ந்து இருக்கிறனால நிறையா பேருக்கு ஒரு அதுவும் இந்த மாதிரியான செய்திகளை படித்தவர்களுக்கு கொஞ்சம் மனப்பதட்டமும் ஒரு சந்தேகங்களும் அவங்களுக்கு இருக்கும். அப்போ சில நியூட்ரிஷனிஸ்ட் அவங்க சத்துக்களை பற்றி அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க அப்போ அந்த சமயத்தில். ஆனால் ஒரு ஆயுர்வேத முறை, சித்த முறைப்படியில் தான் ஒரு ட்ரக்கோட குணம், வீரியம், விபாகம், அதனுடைய பிரபாவம், சூப்பர் நேச்சுரல் எஃபெக்ட் இதெல்லாம் அந்த காலத்தில் வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. தன்வந்திரி நிகண்டு அந்த மாதிரியான சில நிகண்டுகளில் திரவிய குண சாஸ்திரம், சங்கிரகம் இந்த மாதிரியான சில நூல்களில் ஒரு பிளான்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய குணம் என்ன, வீரியம் என்ன, ரசம் என்ன, விபாகம் என்ன, பிரபாவம் என்ன, சூப்பர் நேச்சுரல் இது எல்லாமே சொல்லி வச்சு இது பண்ணக்கூடிய ஒரு இது, சரிங்களா? இந்த அளவுக்கு ஒரு கர்பலை கிளாஸிஃபை பண்ணால் தான் அதை கொடுக்கக்கூடிய விளக்கங்களும் கிளாஸிஃபை இது பண்ணுறதுக்கான ஒரு இதில் இருக்குது. இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள்கள் ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சரிங்களா? அதே மாதிரி கல்பாசி இந்த மாதிரியான இது, அதை ஏலக்காய் இதெல்லாம் இந்த மாதிரியான பொருள்கள் சேர்க்கிறார்கள். இதில் சேர்க்கக்கூடிய பொருள்கள் ஆயுர்வேதத்தில் சதுர் சாதகம் சொல்லக்கூடிய 4 வகை மனங்களை உண்டு பண்ணக்கூடிய இந்த பொருள்கள் இதில் ஏறத்தாழ உள்ளடக்கமானது, சரிங்களா? ஆமாம், கொஞ்சம் கூடுதலாகவே இதில் பிரியாணியில் இருக்கும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த லேகியத்திற்கு எந்த ஒரு பொருளை சேர்க்கறதுனாலும் மனம், குணம், வீரியம் இதுகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பிரபாவத்தை செய்யக்கூடியது, கெட்டு போகாமல் நீண்ட நாட்கள் இது பண்ணக்கூடியது. அதே நேரத்தில் இந்த கறிகளை பதப்படுத்தி கொண்டு போவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இது. இன்றைக்கி ஆயுர்வேத இண்டஸ்ட்ரி, சித்தா இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா லேகியம் செய்து முடிக்கும்போது கடைசியில் இந்த சதுர்ஜாதக பொடியை தூவனா தான் அது லேகியம் கரெக்டாக இருக்கும். ஆமாம், அந்த அளவுக்கு உள்ள இது ஆரம்பத்திலே இதில் நம்ம சேர்த்துறோம், உணவுங்கிற முறையில் நம்ம சேர்த்துறோம். அடுத்து பார்க்கும்போது ஆனியன் சேர்க்குறோம். இன்றைக்கி ஆனியன் ஆண்மைக்கு குறைவை தீர்க்கக்கூடிய மருந்துகளில் முக்கிய இடத்த வகிக்குது. ஆமாம், பிரியாணியில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கீரையை போடலாம், ஒரு கொய்யாக்காய் போடலாம். ஏன் ஆனியனை போடுறோம்னு கேட்டிங்கன்னா அது இந்த இது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு எஃபெக்டை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கிது. அதே நேரத்தில் தக்காளி கொடுக்குறாங்க. அதில் எல் ஆர்ஜினைன், அஸ்டாங்தெக்சைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிகப்பு நிறமிகள், எல் கார்னிட்டிடின், கார்னோசின் இந்த மாதிரியான என்சைம்கள் அதிகமாக இருக்கிறது. லைகோபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த முக்கிய பொருட்கள் இருக்குது. இந்த லைகோபீன் நம்ம கோடை காலத்தில் விற்பாங்க பார்த்திங்களா,
பூசணி பழம். ஆமாம், அந்த தண்ணீர் பூசணி பழத்தில் வந்து லைக்கோபின் அதிகமாக இருக்கும். அதை விட வந்து கான்சன்ட்ரேட்டடாக வந்து இதில் வந்து இருக்கும். பட் ஆக்சாலிக் ஆசிட் அதில் வந்து இன்னொரு ப்ராடக்டாக இருக்கிறனால நம்ம வந்து பயப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா நம்ம அதை குக் பண்ணிடும். ஆமாம், இதில் வந்து இவ்வளவு பொருட்கள் வந்து இருக்கிறதுனால வந்து அதனுடைய இது வந்து பிரபாவம் வந்து புளிப்புத்தன்மையாக இருந்தாலும் உஷ்ண வீரியமாக இருக்கக்கூடியதுனால அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உடம்புல போய் மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இதில் வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து அடுத்து வந்து மாம்சம். ஆமாம், அது எந்த வகையான மாம்சமாக இருந்தாலும் எல்லா மாம்சத்துக்கும் பொது குணமாக இந்த காமத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிளாசிக்கலில் இப்போ உள்ள நூல்களில் வந்து பார்க்கும் பொழுது இந்த இதில் வந்து வாஜீகரண அத்தியாயத்தில் வந்து நிறைய மாம்சங்களை பற்றியும் பறவைகளுடைய மாம்சங்களை பற்றியும் சொல்லிட்டு வருவாங்க. அது எப்படி எப்படி சாப்பிட்லாம், எப்படி எப்படி சூப்புகள் போட்டு சாப்பிடலாம், இது எல்லாமே நம்ம யூனிவர்சிட்டியில் உள்ள ரெக்கார்டுகளில் வந்து அப்ளியேட்டடான இதில் வந்து புத்தகங்கள்லேயே இதுக்கான ஆதாரங்கள் வந்து இருக்குது. ஆமாம், ஆயுர்வேதத்தில் எடுத்துக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா அந்த ரசாயனம் அண்ட் வாஜீகரண அத்தியாயத்தில் இந்த வாஜீகரண அத்தியாயத்தில் வந்து இதை பற்றி நிறைய ஆச்சாரியார்கள் வந்து சொல்லிட்டு வருவாங்க. சரிங்களா? அதை பற்றி இது பண்ணக்கூடியது அவங்க மாணவர்களும் படிப்பாங்க. அப்போ ஆதாரபூர்வமாகவே அதில் வந்து இருக்குது. சரிங்களா? நல்லா வந்து இது வந்து புரோட்டீன் கண்டென்ட் நல்லா இருக்குது, எல்லாமே அதில் வந்து இது பண்ணக்கூடியது. அதே நேரத்தில் வந்து அடுத்து வந்து நம்ம அதில் வந்து நெய் சேர்ப்பாங்க. நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல மருத்துவ குணங்கள் வந்து அதில் வந்து சேர்ந்தது. அதை சொல்லப்பட்ட தகவலும் நிறையா இருக்குது, சொல்லப்படாத தகவலும் நிறையா இருக்குது. சரிங்களா? அதுக்காக நீங்கள் டால்டா அந்த மாதிரியான பொருள்கள் வந்து தவிர்த்திடணும். அது வந்து அந்த சுவை இது பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதை வந்து தவிர்த்திடணும். நல்ல பியூரான நெய்களை தான் இன்றைக்கி வந்து பயன்படுத்துகிறாங்க. நல்ல பசு நெய் இந்த மாதிரியான இது பண்ணும்போது செல் ரிப்பேர் பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து அந்த நெய்யில் வந்து அதிகமான ஒரு தன்மைகளை வந்து இருக்குது. சரிங்களா? ஆமாம். அப்புறம் வந்து இதில் வந்து பார்க்கும்போது இஞ்சி பூண்டு. சரிங்களா? இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா வந்து தீபனம் பாச்சனம் இந்த மாதிரியான செயல்களை வந்து பண்ணி கொடுக்க வைக்கிது. அதே நேரத்தில் இந்த இரத்த குழாய் பிரச்சனையில் உள்ள பிரச்சனையினால் வரக்கூடிய ஆண்குறி எழுச்சியின்மையும் இந்த வெள்ளைப்பூடு வந்து நல்லா சரி பண்ணக்கூடியது. இது எல்லாமே காம்பினேட்டடாக வரக்கூடிய ஒரு இதுலேயே வந்துடுது. அதே நேரத்தில் ஒரு நாட்டில் உள்ள பாலஸ்தீனத்தில் உள்ள நாட்டில் உள்ள அந்த அலெக்சாண்டர் படையெடுத்து வரும் பொழுது அவர்கள் தங்கள் வீரர்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுக்கணும், உடலுறவு சக்திகளை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான இதுகளில் புலாவ் வகைகளை செய்து கொடுத்ததாக சில ஆதாரப்பூர்வமான தகவலும் இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த அது சரியான அந்த நாடு சொல்ல தெரியலை, அந்த நாட்டில் உள்ள உணவுகள் வந்து இன்றைக்கும் வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான இதுவும் இருக்குது. அதனால் சும்மா கிளப்பி விடுறது எல்லாமே இது வந்து ஆதாரமற்ற செய்திகளை வந்து செய்யக்கூடாது. சரிங்களா? அது ஒருத்தருடைய தொழில் முறையும் அதான், இன்னொருத்தருடைய உணவு கலாச்சாரமும் அதுதான். ஆமாம், அதனால் அந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. ஆமாம், அந்த நெய் சேர்க்கும் பொழுது சிலவங்க வந்து டூப்ளிகேட் நெய் சேர்க்கறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ட்ரைக்ளிசரால் லெவல் வந்து சில நேரம் அதிகரித்து இரத்த குழாய் பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து பிரியாணி வந்து எப்போதும் ஒரு அளவோடு நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம்னா இந்த பாதிப்புகள் வந்து கொஞ்சம் குறைய வந்து ஆரம்பிச்சுக்கிறோம். ஆமாம், டெய்லி வந்து யாருமே பிரியாணி போய் அதை எடுத்துக்கிறது கிடையாது. சரிங்களா? அதனால் வந்து நம்ம தாராளமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது, இந்த தீபனம் பாச்சனம் செயல்களை செய்கிறதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஜீரணிக்கப்பட்டு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து பசியை தூண்டி வைக்கக்கூடிய ஒரு பணியும் வந்து செய்யக்கூடியது. சரிங்களா? ஆமாம், நல்லா வந்து பசி இதுன்னா அடுத்து வந்து உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்வதற்கும் இதாகிட்டே இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள். நல்லா வந்து 1 மணிக்கு நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2-3 மணி வரைக்கும் அது செரிக்கும் போது ஒரு இதாக இருக்கும். ஒரு 4 மணி நேரம் வேணால் அது வந்து ஸ்டொமக்கில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மணி வாக்கில் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பசியை வந்து அபரிமிதமாக தூண்டி விட்டுரும். நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், மோஷனும் நல்லா ஃப்ரீயாக பண்ணி போகிறதுக்கும் அதிக இது இருக்கிறனால வந்து இது வந்து எந்த வகையிலும் வந்து
உண்மையான செய்தி வந்து கிடையாது. இது வந்து போலியான செய்தி, இதான செய்தி. இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறாதீங்க. இன்றைக்கி ஒரு உணவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா வகையான இதை திருப்தியாகப்படுத்தக்கூடிய இதில் வந்து பிரியாணி வந்து முதல் இடத்த வகிக்கிறதுங்கிறது மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? ஆமாம். போய் ஒரு சாம்பார் சாப்பிடணும், ரசம் சாப்பிடணும், மோர் சாப்பிடணும், கூட்டு, பொரியல், இது எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு மாறி வரக்கூடிய உலகத்தில் வந்து போனோமா ஒரு நான்வெஜ் சாப்பிட்டோம், ஒரு இது திருப்தி தரக்கூடியது, அதே நேரத்தில் வயிறும் நிரம்பக்கூடிய ஒரு சில செயல்களை செய்கிறதுனால வந்து இந்த பிரியாணி வந்து ஒரு காம்பேக்டான எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு உணவாக அது கருதப்படுறதுனால வந்து இன்றைக்கி அது மார்க்கெட்டில் சூப்பர் ஹீரோவாக இருந்து கொண்டே இருக்குது. அதனுடைய வளர்ச்சியை இது பண்ணுறதுக்கு இந்த செய்திகள் வேணால் சொல்லுவாங்களே ஒழிய அது உண்மை வந்து கிடையவே கிடையாது. அதனால் இந்த மாதிரியான இதுகளை நீங்கள் நம்ப வேண்டாம். இதுதான் ஆமாம், அதில் சேர்க்கக்கூடிய பொருள்களை வச்சு ஆயுர்வேத முறைப்படி இது கிரியேட் பண்ணுமா கிரியேட் பண்ணாதான்னு சொல்லி பார்க்கும்பொழுது 99% அதில் சேர்ந்திருக்கிற பொருள்கள் எல்லாம் ஆண்மை தூண்டி காம உணர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடியவை, உணவு பாதுகாக்கக்கூடிய ஒரு இது, மாம்சத்தை பாதுகாக்கக்கூடியது, தீபனம் பாச்சனம் செல்லக்கூடிய உணவு, அந்த டைஜஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது, இவை எல்லாமே அதில் சேர்ந்து இருக்கிறனால வந்து தாராளமாக சாப்பிடலாம். ஆமாம். அதே நேரத்தில் இன்னொன்று, எதாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி நல்லா வந்து அளவோடு சாப்பிட்டுக்கிறேங்க. தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறேங்க. கிடைக்குதுங்கிறதுனால வந்து கெட்டுப்போனது மாம்சம் இந்த மாதிரியான, அதாவது நான் பேட்டர்ன், அதாவது அதுக்கு ஃபார்மேஷனுக்கு எதிர்ப்பாக உள்ளதுகளை நீங்கள் வந்து அதிகமாக, அதாவது நெய்யினா நல்ல பிராண்டட் நெய் போடுங்க, ரைஸ்னால் பிராண்டட் நல்ல ஒரு நேச்சுரலான ரைஸ் போடுங்க. தக்காளியாக அதுக்கான இது ஒன்று கெட்டு போனது போட்டு மாம்சத்தை கெட்டு போனது போட்டதுக்கெலாம் இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. நல்லா இது பண்ணக்கூடியதுக்கு இது வந்து ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லி நான் இது பண்ணுறேன். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.